இது 40க்கு 40 வழங்குவது கார்த்திகா. விறுவிறுப்பான மக்களவை தேர்தல் கள நிலவரங்களை உங்கள் வீட்டின் வரவேற்பறைக்கே கொண்டு வரும் நிகழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் தொகுதி தமிழகத்தின் மையத்தில் உள்ள திருச்சி. அந்த தொகுதியின் அரசியல் நிலவரம், பிரச்சனைகள் பற்றி அலசும் முன்பாக ஒரு சிறிய அறிமுகம் இதோ. சோழர்களும் பல்லவர்களும் ஆண்ட வரலாற்று சிறப்புமிக்க நகரம் மலைக்கோட்டை கொண்ட திருச்சி. கூப்பிடும் தூரத்தில் ஓடுகிறது காவிரி ஆறு. இரண்டாக பாய்ந்தோடும் நதியின் நடுவில் இருக்கிறது புகழ்பெற்ற ஆன்மீக தலமான ஸ்ரீரங்கம். வண்டல் வளம் மிகுந்த மண்ணில் நெல்லும் சோளமும் ராகியும் விளைகின்றன. மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலையும் இந்த தொகுதியில் உண்டு. 1965 முதல் உயரழுத்த கொதிகலன்கள் தயாரிக்கும் பாரத மிகுமின் நிறுவனமான பெல் திருச்சியின் தனி அடையாளம். திருச்சி மலைக்கோட்டை, சமயபுரம் மாரியம்மன், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் சுவாமி ஆலயம் என ஆன்மீக தலங்களும் இந்த தொகுதியில் அதிகம். முக்கொம்பும் 19 நூற்றாண்டுகளாய் தமிழரின் பெருமை பேசும் கரிகாலன் கட்டிய கல்லணையும் முக்கியமான சுற்றுலா மையங்கள். 1983 எம்ஜிஆர் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்தபோது சென்னைக்கு பதில் திருச்சியை தலைநகராக மாற்றும் திட்டத்தை அறிவித்தார். எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பாலும் அரசியல் சூழலாலும் அந்த திட்டம் கைவிடப்பட்டது. எல்காட் தொழில்நுட்ப பூங்கா கடந்த 9 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை என 6 சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் அதிமுகவும் தலா 3 தொகுதிகளை கைவசம் வைத்துள்ளன. இதில் திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ சுற்றுலாத்துறை அமைச்சர் வில்லமண்டி நடராஜன், பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் எஸ் வளர்மதி ஸ்ரீரங்கம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கிறார். திருச்சி தொகுதியில் நடந்த முதல் தேர்தலில் சுயேட்சையான மதுரம் வெற்றி பெற்றார். பின்பு காங்கிரஸ் இந்த தொகுதியை கைப்பற்றியது. அதற்கு பின்பு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியே வெற்றி பெற்றது. ஆனந்த நம்பியாரும் கல்யாண சுந்தரமும் தலா 2 முறை வெற்றி பெற்றனர். 1980 திமுகவின் செல்வராஜ் வாகை சூடினார். 1984 முதல் தொடர்ந்து 4 தேர்தல்களில் காங்கிரஸ் சார்பில் 3 முறையும் தமாக சார்பில் 1 முறையும் அடைக்கலராஜ் எம்பியாக தேர்வானார். 1998 மற்றும் 1999 ஆண்டுகளில் பாரதிய ஜனதாவின் ரங்கராஜன் குமாரமங்கலம் இங்கே வெற்றி பெற்றார். 2004 ஆண்டு மதிமுகவில் எல் கணேசன் வாகை சூடினார். 2009 ஆண்டு நடந்த தேர்தலில் அதிமுக இந்த தொகுதியில் முதல் வெற்றியை பெற்றது. அதன் வேட்பாளர் ப. குமார் வெற்றி பெற்றார். கடந்த தேர்தலிலும் அவரையே களமிறக்கியது அதிமுக. திமுக சார்பில் அன்பழகன் போட்டியிட்டார். தேமுதிக சார்பில் விஜயகுமாரும், காங்கிரஸ் சார்பில் சாருபாலா தொண்டைமானும் களமிறங்கினர். இந்த தேர்தலில் அதிமுகவின் ப. குமார் வெற்றி பெற்றார். அவர் 4,58,478 வாக்குகள் பெற்றார். திமுகவின் அன்பழகன் 3,08,002 வாக்குகள் பெற்று தோற்றார். ஒரு மாவட்டத்தில் 4 எம்பிக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது புதுக்கோட்டை மாவட்டம்தான். 4 பேர் இருந்தும் யாரையும் உரிமை கோர முடியாத நிலையில் புதுக்கோட்டை இருக்கிறது. அதாவது புதுக்கோட்டைக்கு என்று தனி மக்களவை தொகுதி இல்லை. திருச்சி தொகுதியில் இணைந்துள்ள புதுக்கோட்டையின் தனி தொகுதி கோரிக்கை ஏன் அவசியம் என விவரிக்கிறது இந்த தொகுப்பு. தனி சமஸ்தானமாக விளங்கிய புதுக்கோட்டை கடந்த 1951 ஆண்டிலிருந்து 2004 ஆண்டு வரை மக்களவை தொகுதியாக இருந்தது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு புதுக்கோட்டை மக்களவை தொகுதி நீக்கப்பட்டு அங்கிருந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி, கரூர், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மக்களவை தொகுதிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. அதில் திருச்சிக்கு கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. தொகுதி மறுசீரமைப்பிற்கு பிறகு இந்த புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி, கரூர், சிவகங்கை, ராமநாதபுரம்னு 4 நாடாளுமன்ற தொகுதிகளால் பிரிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு தேர்தலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி நாடாளுமன்ற அந்தஸ்தை கொடுங்கன்ற கோரிக்கை முக்கிய பேசுபொருளாக இருக்கும். இந்த தேர்தலையும் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு தனி நாடாளுமன்ற தொகுதி அந்தஸ்து கோரிக்கை முக்கிய பிரச்சனையாக எழுந்திருக்கிறதா? மக்கள் என்ன பேசுறாங்க? பெல் நிறுவனத்தை தவிர சொல்லிக் கொள்ளும்படியான நிறுவனங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இல்லை. நகர்பகுதியில் உள்ள ரயில்வே கிராசிங்கில் மேம்பாலம் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கை வெறும் கோரிக்கையாகவே இருக்கிறது.
இதேபோல் கீரனூர் அருகே 10 ஆண்டுகளாக அந்தரத்திலேயே தொங்கிக் கொண்டிருக்கிறது மேம்பாலப் பணி. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் பக்கத்துல களமாவூருங்கிற இந்த ரயில்வே கேட் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மேம்பாலம் அமைக்கக்கூடிய பணி 5 வருஷங்களுக்கு முன்பு தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்டு பாதியிலே நிற்கிறது. மேம்பால பணி நிறைவடையவே இல்லை. திறந்தவெளி மதுபான கூடமாக தான் இந்த மேம்பால பணிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இந்த மேம்பால பணி நிறைவடையாததால் திருச்சி பகுதி வாக்காளர்களும் புதுக்கோட்டை பகுதி வாக்காளர்களும் முகசுளிப்புடன் இந்த பாலத்தை கடந்து செல்கின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் தனி தொகுதியாக இல்லாததால் விவசாயம் சார்ந்த சிறு குறு தொழிற்சாலை திட்டம், காவிரி குண்டாறு இணைப்பு திட்டம் என எதையும் எந்த எம்பியிடமும் கேட்டு பெற முடியாத நிலை இருப்பதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த காவிரி நிதியை உடனடியாக இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அக்னியாறு, வெள்ளாறு போன்ற ஆறுகள்லையும் இந்த குளங்கள்லையும் இந்த இணைச்சி விட்டால் அந்த புதுக்கோட்டையை செழிப்படைஞ்சிடும்னு ஒரு அருமையான திட்டம். அந்த திட்டத்தை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள்லாம் நாங்கள் விவசாயிகள்லாம் போராடி அந்த திட்டத்துக்கு எங்கள் முன்னோர்கள் கேட்டுக்கிட்டு இருந்தால் கூட அது பல காரணத்தால் நின்று போச்சு. இதை முயற்சி பண்ணும்போது புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய முக்கியமான ஒரு பாராளுமன்ற தொகுதியை நாங்கள் இழந்துட்டோம். இன்றைக்கி தொகுதியை இழந்துட்டு 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட நாங்கள் பிச்சை எடுக்க வேண்டிய, கையேந்த வேண்டிய ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில் இருக்கோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை 4 மக்களவை தொகுதிகளுக்கு பிரித்து கொடுத்ததால் அந்த மாவட்டத்திற்கு மட்டும் 4 எம்பிக்கள் இருந்தும் ஒருவர் கூட மக்கள் நலத்திட்டங்களில் முனைப்பு காட்டவில்லை என்கின்றனர் புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதி மீட்பு இயக்கத்தினர். நீங்க தொகுதி மீட்போட விட்டுருங்க. நீங்க இந்த புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. இந்த 4 எம்பிக்களும் ஏதாவது ஒன்று செஞ்சிருக்கோம். இன்னும் திட்டத்தை அறிவிச்சிருக்கோம், இன்னும் தொழிற்சாலை எடுத்திருக்கோம், இந்த மக்கள் நல திட்டத்தை அறிவிச்சிருக்கோம். இல்லை மக்களை சந்தித்தோம்னு சொல்லுது. மக்களையே சந்திக்காதவர்களுக்கு வாக்களிப்பதை விட மக்களுடைய எதிர்ப்பு பதிவு பண்ற நோட்டாவுக்கு வாக்களிப்பது மேலும் தான் நாங்கள் சொல்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தை மீண்டும் மக்களவை தொகுதியாக அறிவிக்க கோரி 2009, 2014 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற மக்களவை தேர்தல்களில் புதுக்கோட்டை மக்களில் கணிசமானோர் நோட்டாவுக்கு வாக்களித்திருந்தனர். தற்போது 3வது முறையாக நோட்டாவுக்கு ஆதரவு திரட்டி வருகின்றனர் புதுக்கோட்டை மக்களவை தொகுதி மீட்பு இயக்கத்தினர். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்துக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் நோட்டாக்கு கிடைத்த வாக்கு எண்ணிக்கை 51,000. இந்த தேர்தலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நோட்டா பிரதான அரசியல் கட்சிகளுக்கு மாற்றா களமிறங்கியிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பல சமூக ஆர்வலர்கள் நோட்டாக்கு வாக்கு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் வளர்ச்சியே தென்படலை அப்படிங்கிறது தான். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு வளர்ச்சியை கொண்டு வரணும்னா இந்த தொகுதி இழந்த நாடாளுமன்ற அந்தஸ்தை மீண்டும் பெற்றுத்தருவது மட்டும்தான் பூரணமா அமையும் நம்புறாங்க இந்த பகுதி மக்கள். திருச்சியில் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இன்று வரை கனவாகவே இருக்கிறது. அதற்கு இந்த தேர்தலாவது விடிவு காலத்தை கொடுக்குமா என எதிர்பார்க்கிறார்கள் வாக்காளர்கள். திருச்சியில் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகள் என்னென்ன என பட்டியலிடுகிறார் நமது செய்தியாளர் சிபினந்தன். திருச்சியில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தில் நெருக்கடியான நிலை காணப்படுவதால் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என 25 ஆண்டுகளுக்கும் மேலாக அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். அந்த பஸ்ஸை உள்ள பூர்றதுக்கே ஒரு ½ hour ஆயிருது. இப்போ 8 மணிக்கு இந்த பஸ்ஸை எடுக்கணும்னா 9 மணி ஆகி போயிருது. டிரைவருக்கு மன உளைச்சல் ஆயிருது. அதாவது 9 மணி 1 மணி நேரம் லேட் ஆயிருச்சுன்னா லைனில் போய் விரட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகுது. இது விபத்துக்கு ஆகிறதுக்கு காரணமும் உண்டு. அதிமுக, திமுக என இரு ஆட்சியிலும் ஏற்கனவே 3 முறை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் இன்று வரை அது நிறைவேறவில்லை. நிரந்தர தீர்வா திருச்சி பகுதி வாக்காளர்கள் கேட்பது ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம். இந்த 30 ஆண்டு கால கோரிக்கை இதுவரை நிறைவேறவே இல்லை. இந்த 30 ஆண்டு கால கோரிக்கை என்பது வெறும் திருச்சி தொகுதி வாக்காளர்களுக்கு மட்டுமல்ல, திருவள்ளூர் முதல் குமரி வரை பயணிக்கணும்னா இந்த மத்திய பேருந்து நிலையத்தை கடந்துதான் போக வேண்டும். ஆகையால் இந்த கோரிக்கை என்பது ஒட்டுமொத்த திருச்சியை கடந்து ஒட்டுமொத்த தமிழகத்தின் கோரிக்கையாக நீடித்து நிற்கிறது. திண்டுக்கல் சென்னை சாலைகள் இடையே பாதியிலேயே நிறுத்தப்பட்டுள்ள மேம்பால பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதும் திருச்சி மக்களின் கோரிக்கை. முக்காவாசி போக்குவரத்து நெரிசல் இது குறைஞ்சிருக்கும். நகரத்துக்குள்ளேயே வர வேணாம், எவ்வளோ நடந்திருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் பக்கத்தில் திருவானைக்கவல்ற இடத்துல ஒரு பாலத்தை தொடங்கினாங்க. அது ஒரு ரயில்வே மேம்பாலம் தான். துவங்கி இப்போ திறக்க போகிறேன் அப்போ திறக்க போகிறேன்னு சொல்லி நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்குதே ஒழிய அது இன்னும் திறந்த பாடில்லை. ராணுவத்திற்கு சொந்தமான நிலத்தை விரைந்து கையகப்படுத்தி மேம்பாலத்தை கட்டி முடிக்க வேண்டும் எனவும் மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். திண்டுக்கல்ல இருந்து சென்னை போகக்கூடிய இந்த வழி மட்டும் இன்னும் முடிவடையல. ஏன்னா இந்த இடத்துல இருந்து 1 ஏக்கருக்கும் குறைவான நிலம் தான் தேவைப்படுது இந்த பணியை முடிக்க. ஆனா அந்த 1 ஏக்கருக்கும் குறைவான நிலம் பாதுகாப்பு துறை கிட்ட இருக்கு. அந்த இடத்தை கேட்டு பெறுவதில் தான்
சிக்கல் நீடித்து கொண்டிருக்கிறது. இது போன்ற முடிவடையாத பணிகள் தான் ஒட்டுமொத்த திருச்சி தொகுதியோட மக்கள் நல பணிகள் எந்த அளவுக்கு தேங்கி நிற்குதுங்கிறத அடிக்கோடிட்டு காட்டுது. திருச்சி விமான நிலையத்தில் புதிய முனையம் கட்ட பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டிய நிலையில் விவசாய நிலங்களுக்கு பாதிப்பு வராத வகையில் நிலம் கையகப்படுத்த வேண்டும் எனவும் உள்ளூர் விமான சேவைகளை அதிகரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. உள்நாட்டு சேவை மும்பைக்கும் டெல்லிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கும் இங்கிருந்து உள்நாட்டு சேவையை கொடுக்கணுன்றத ஒரு வேண்டுகோளா வச்சிருக்கோம். திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலை சுற்றி உள்ள 329 ஏக்கரில் உள்ள பகுதிகள் அனைத்தும் கோவிலுக்கு சொந்தம் என கூறி அடிமனை வாடகை செலுத்த கோவில் நிர்வாகம் அறிவித்திருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த ஸ்ரீரங்கத்தை சுற்றி இருக்கிற எந்த இடமும் எங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு எங்கள் மேலே பார்த்தா இருக்குது இன்னை வரைக்கும். ஆனால் அதை மாற்றுறாங்க. அது எந்த அடிப்படையில் அவங்க மாற்றுறாங்க? அவங்களுக்கு எந்த விதமான ஹோல்டிங்கும் வழக்கு ரீதியாக வாதம் பண்ணும் பொழுது அவங்களால வைக்க முடியல. திருச்சி மாநகர் முழுவதிலும் இருந்து வெளியேறும் கழிவுநீரை சுத்திகரிக்க பஞ்சப்பூர் அருகே சுத்திகரிப்பு மையம் உள்ள போதிலும் கழிவுநீர் தொடர்ந்து காவிரி ஆற்றிலேயே கலப்பதாக மக்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இந்த கழிவுநீருக்குன்னே தனியாக பஞ்சப்பூரில் இது வச்சு ஃபுல்லாக சுத்திகரிப்பு நிலையம் ஆரம்பித்து மாநகராட்சி சார்பாக எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் சரி பண்ணுறான்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. ஆனால் எல்லாமே பொய்யா ஏமாற்றி இந்த காவிரி கொள்ளிடம் மாத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே இருக்க மாநகரோட சாக்கடையை கொண்டு எல்லாமே கலந்து விட்டுட்டு தான் இருக்காங்க. கழிவுநீர் காவிரி ஆற்றில் கலப்பதால் ஓடத்துறை, தில்லை நாயகம், படித்துறை ஆகிய பகுதிகளில் தொற்றுநோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிரதமராக யார் வர வேண்டும், தமிழகத்தில் எந்த கட்சிக்கு செல்வாக்கு அதிகம் என எந்த கேள்வியை கேட்டாலும் சளைக்காமல் பதில் கூறுகிறார்கள் திருச்சி வாக்காளர்கள். அவர்களின் குரல் இதோ. ராகுல் காந்தி அவர்கள் விவசாய ஒவ்வொருத்தருக்கும் 6000 5000 தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ எந்த அளவில் மக்களை பணத்தை கொடுத்து ஏமாத்தணுங்கிற கருத்தில் தான் இருக்காங்களே தவிர நாட்டுக்கு நல்லது செஞ்சு மக்கள்கிட்ட உண்மையான அன்பை பெறணுங்கிற எண்ணம் எந்த அரசியல்வாதிக்கும் இருப்பதாக தெரியலை. அதனால் மக்கள் ரொம்ப ஒருத்து நோட்டாவை நாடுறதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் மக்கள் ஏண்டா ஓட்டு போடுறோம்னு அந்த நிலைமைக்கு ஆகிட்டாங்க. எல்லாம் நோட்டாவே போட்டுடலாம் போல அந்த அளவுக்கு விரக்தி அடைஞ்சிட்டாங்க. அவங்க செய்வாங்க வாக்குறுதியை கொடுக்குறாங்க மட்டும்தான் ஒழிய எதுவுமே செயல்படுத்துறது கிடையாது. மக்களில் கவர்றது மாதிரி சீமான் பேசினாலும் அது இதுக்கு சரி வராதுல்ல. பேச்சுக்கு வேணும்னாக்கா அது சரியாக இருக்கும், நடைமுறைக்கு அது சரியாக வராது. எடப்பாடி அவர் சின்ன ரெட்டலை சின்னத்தில் இருக்காங்க. அதனால இல்லாமல் மற்றபடி அம்மா ஆதரவால் செய்கிறாங்க. வேறு யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு தான் சொல்லுவாங்க. அதிகம் மோடி நிறையா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னும் எதுவும் வரல. வந்திருந்தாலும் அந்த அளவுக்கு அது இதாக வந்துடுறதில்ல. ராகுல் முன்னாடிலேருந்து இருக்கிறாரு, வம்சாவளியாக வராங்க, பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நிறைய ஊரில் பேசுகிறாங்க. மேக்ஸிமம் அவர் தான் வருவார். கடந்த 5 ஆண்டுகளில் திருச்சி எம்பி குமாரின் நாடாளுமன்ற செயல்பாடு திருப்திகரமாகவே உள்ளது. அவரது நாடாளுமன்ற ரிப்போர்ட் கார்டு இதோ உங்களுக்காக. மக்களவை நடந்த 331 நாட்களில் குமார் 265 நாட்கள், அதாவது 80 விழுக்காடு நாட்கள் அவைக்கு சென்றுள்ளார். திருவெரும்பூர் ரயில் நிலையத்தில் கூடுதல் ரயில்கள் நின்று செல்ல அனுமதிக்க வேண்டும் என்பது உட்பட 40 விவாதங்களில் அவர் பங்கேற்றுள்ளார். 6 சிறப்பு கவன ஈர்ப்புகளில் கலந்து கொண்டதோடு 463 கேள்விகளும் கேட்டுள்ளார். திருச்சி தொகுதியின் மேம்பாட்டிற்காக 17 கோடியே 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதில் 16 கோடியே 87 லட்சம் ரூபாய் செலவிட்டுள்ளார். 5 ஆண்டுகளில் 322 பணிகள் பரிந்துரைக்கப்பட்டதில் 234 பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. திருச்சி மக்களவை தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக எம்பியாக செயல்பட்டு வந்த குமார் அவரது தொகுதி மக்களுக்காக இதுவரை என்ன செய்துள்ளார் என்பதை நமது செய்தியாளர் சிபினந்தனிடம் விளக்கியுள்ளார். அந்த நேர்காணலை இப்போது பார்க்கலாம். உங்களுடைய இந்த 10 வருஷ டென்யூரில் உங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய திட்டங்களா நீங்கள் செஞ்சு வச்சிருக்கிறது என்ன? பெயர் சொல்லக்கூடிய திட்டங்கள்னா, நான் நாடாளுமன்ற உறுப்பினராக 2009 வரும்போது பார்த்திங்கன்னா திருச்சி விமான நிலையம் ஒரு சுங்க விமான நிலையமாக தான் இருந்தது. அது சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்பட்டு 2வது முனையமும் ரூபாய் 916 கோடியில் நிதி ஒதுக்கீடு செய்து சமீபத்தில் பாரத பிரதமர் அடிக்கல் நாட்டி அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதேபோல் பல்வேறு மேம்பாலங்கள், நீங்கள் 2009 பார்த்தீங்கன்னா திருச்சியில் மேம்பாலங்கள் குறைவாக இருந்தது. பல்வேறு மேம்பால பணிகள் மத்திய மாநில அரசுகளோட திட்டங்களோடு செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். திருச்சி மாநகரம் சீர்மிகு நகரமாக அந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டு இதுவரை சுமார் 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளூர் வளர்ச்சி நிதி 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில்
திருச்சி மாநகர் முழுவதுமே கண்காணிப்பு கேமராக்கள் காவல்துறைக்கு நிதி வழங்கப்பட்டு பொருத்தப்பட்டு அந்த பணியெல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ பொதுமக்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கிறது. குற்ற நடவடிக்கைகள் குறைக்கப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு புலனாய்வு செய்வதிலே அது மிகவும் உறுதுணையாக இருக்கிறது. திருச்சி மக்களவை தொகுதியில் இந்த முறை காங்கிரஸ், தேமுதிக, அமமுக என மும்முனை போட்டி நிலவுகிறது. திருநாவுக்கரசர், இளங்கோவன், சாருபாலா தொண்டைமான் என பலம் வாய்ந்த வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். அவர்களை பற்றிய சிறிய அறிமுகம் உங்களுக்காக. திமுக அணியில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் திருநாவுக்கரசர் அக்கட்சியின் தமிழக தலைவராக கடந்த பிப்ரவரி வரை பொறுப்பு வகித்தவர். MABL படித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் தீயத்தூரை சேர்ந்தவர். 1977 முதல் 1991 வரை அதிமுகவில் இருந்தார். பின்பு தாயக மறுமலர்ச்சி கழகத்தில் இணைந்தார். அதற்கு பின்பு மீண்டும் அதிமுகவுக்கு திரும்பினார். 2000ஆவது ஆண்டில் MGR அதிமுகவை தொடங்கினார். பின்பு அந்த கட்சியை பாரதிய ஜனதாவுடன் இணைத்தார். 2009இல் காங்கிரஸில் இணைந்து பின்பு அதன் மாநில தலைவரும் ஆனார். 1977 முதல் தொடர்ந்து 6 முறை அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வென்றுள்ளார். MGRின் அமைச்சரவையில் தொழில்துறை அமைச்சராக இருந்தார். தமிழக சட்டமன்றத்தில் துணை சபாநாயகராகவும் பதவி வகித்துள்ளார். புதுக்கோட்டை மக்களவை தொகுதியில் வெற்றி பெற்றும் பாஜக சார்பில் மத்திய பிரதேசத்தில் இருந்து மாநிலங்களவை உறுப்பினராக தேர்வாகியும் 2 முறை MP-யாக இருந்துள்ளார். அதிமுக அணியில் திருச்சியில் தேமுதிக சார்பில் போட்டியிடும் இளங்கோவன் மருத்துவர். தருமபுரியை சேர்ந்தவர். தேமுதிகவின் அவைத் தலைவர். 2009ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தருமபுரியில் போட்டியிட்டார். தருமபுரி சட்டமன்ற தேர்தலிலும் நகராட்சி தலைவர் பதவிக்கும் போட்டியிட்டுள்ளார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிடுகிறார் முன்னாள் மேயரான சாருபாலா தொண்டைமான். MA MPhil படித்துள்ளார். புதுக்கோட்டை மன்னர் பரம்பரையை சேர்ந்தவர். முதலில் காங்கிரஸ் கட்சியில் இருந்த இவர் பின்பு தமிழ் மாநில காங்கிரஸில் இணைந்து அக்கட்சியின் திருச்சி மாவட்ட தலைவராக இருந்தார். 2016ஆம் ஆண்டு ஜெயலலிதா முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின் அமமுகவில் இணைந்த அவர் தற்போது அந்த கட்சியின் அமைப்பு செயலாளராக இருக்கிறார். 2001, 2005ஆம் ஆண்டுகளில் திருச்சி மேயராக தேர்வானார். 2009 மற்றும் 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல்களில் திருச்சி தொகுதியில் போட்டியிட்டு 2ஆம் இடம் பிடித்தார். நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் வினோத் MA MPhil PhD படித்தவர். தேசிய சட்ட பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியுள்ளார். ஸ்டெர்லைட் மற்றும் மீத்தேன் எதிர்ப்பு, ஜல்லிக்கட்டு போராட்டங்களில் பங்கேற்றுள்ளார். மக்கள் நீதி மையத்தின் சார்பில் ஆனந்தராஜா போட்டியிடுகிறார். ஜவுளி தொழிலில் ஈடுபட்டுள்ளார். மக்களவை தேர்தலில் சுயேட்சையாக 1 முறை போட்டியிட்டு தோற்றவர். உள்ளாட்சி தேர்தலில் கவுன்சிலருக்கும் போட்டியிட்டுள்ளார். கடும் போட்டி நிலவும் திருச்சி தொகுதியில் 3 முன்னணி வேட்பாளர்களும் போட்டி போட்டு வாக்குறுதிகளை அளித்துள்ளனர். அவை என்ன என இப்போது பார்க்கலாம். அதனால சிறு சிறு தொழிலெல்லாம் மூடப்பட்டிருக்கு. அந்த உற்பத்தி அதிகரிக்கப்படணும், சிறு தொழில்கள் திருப்பி திறக்கப்படணும், மேலும் பல தொழில்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடிப்படையில் அதுக்கான விமானம், அதுக்கான ரயில்வே ஸ்டேஷனு, அதுக்காக சாலைகள், அதுக்கான இடம், தண்ணீர், மின்சாரம், வேலைவாய்ப்புக்கு அதற்கான இளைஞர்கள், அதற்கான கல்வி நிலையங்கள், இப்படி எல்லா அடிப்படை வசதியும் இருக்குது. அதனால் வேலைவாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கிற விதத்தில் தொழில்கள் தொடங்குவதற்கு மேற்கொண்ட முயற்சி எடுக்கப்படும். இதை தவிர ரொம்ப நாளாக அங்கே ஒரு இன்டகிரேட்டட் பஸ் ஸ்டாண்ட் கிடையாது. அதே மாதிரி ஒரு ரிங் ரோடு, சரியான ப்ராப்பர் ரிங் ரோடு கிடையாது. அதே மாதிரி விமான நிலையத்தை இன்னும் விரிவாக்கம் பண்ணலாம். இது மாதிரி நிறைய பாலங்கள் பாதியில் தொங்கிட்டு கிடக்கு கட்டி. நிறைவேறாத அந்த மேம்பாலங்களை எல்லாம் முடிக்கணும். டெக்ஸ்டைல் பார்க் ஒன்றை ஏற்படுத்தி பல லட்சம் இளைஞர்களுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலைவாய்ப்பை உருவாக்குவேன். பொன்மலை ரயில்வே சரகத்தை அங்கே ரயில் பெட்டி தொழிற்சாலை துவங்குகின்ற ஆயத்த பணிகளை மேற்கொள்வேன். மழைக்காலத்தில் திருச்சி பாய்கின்ற காவிரி கொள்ளிடத்தில் அங்கே இருந்து அந்த நீர் திருப்பப்பட்டு கால்வாய் வழியாக புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு காவிரி கொள்ளிட குண்டாறு திட்டத்தை அமுல்படுத்த
அதை ஏற்படுத்த நான் மிகவும் தீவிரமாக பாடுபடுவேன். காந்தி மார்க்கெட்டை மேம்படுத்தி அதே இடத்துல நவீனப்படுத்தணும்னு அன்றைக்கி சார் கூட வந்தப்போ வாக்குறுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அரியமங்கலம் குப்பை கிடங்கு அகற்றப்படணும், விமான நிலைய விரிவாக்கம் பண்ணி கொடுக்கணும், அந்த நவல்பட்டில் இருக்க ஐடி பார்க் அது இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தணும். ஏன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்குது. புதுக்கோட்டையை பொறுத்த வரைக்கும் புதுக்கோட்டையில் நேற்று நான் டூர் போயிருந்தேன், தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை அங்கே. ஸோ தண்ணி பிரச்சனை தீர்க்கணும். உள்ளாட்சி தேர்தல் நடக்காதனால அங்கே அடிப்படை வசதி எதுவுமே பண்ணல, தண்ணி இல்லை, தெருவிளக்குன்னு தெரியல பார்த்தோம். புதுக்கோட்டை தொகுதி மீட்புங்கிறது அங்கே பெரிய கோரிக்கையாக இருக்குது. அதாவது புதுக்கோட்டை தனி தொகுதியாக இருந்தது பிரித்து இன்றைக்கு மற்ற தொகுதியோடு இணைக்கப்பட்டிருக்கு. இந்த தொகுதி மீட்புங்கிறது மக்களுடைய கோரிக்கைங்கிறனால அதுலேயும் நான் கவனம் செலுத்துவேன்.